தம்பி இங்க எங்கேயுமே காணும் தம்பி. தம்பி டாக்டர் கூப்பிடுறாரு. சிவம், சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள்னு வருது. தம்பி கையில் போன்ல சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கூட கார்ல வரும்போது ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்பர் போகல தம்பி. அந்த பொண்ணு உள்ள வந்த உடனே சார்ஜ் இல்லைன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு தம்பி. ஆமா தம்பி. சார் நீங்க இங்க இருந்தீங்கன்னா கூட்டம் கூட உள்ள வந்து உட்காருங்க. இல்ல, எங்க ஒரு மேடம் வந்தாங்கல்ல, ஆர்டிஸ்ட், அவங்கள கூட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். சார் கயல் மேடமா சார்? ஆமா, அவங்க தான். அவங்க ஆட்டோல ஏறி போயிட்டாங்க சார். என்ன, ஆட்டோல ஏறி போயிட்டாளா? கயல் தானா அது? உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார், அதனால தான் சொல்றேன். இப்போ வனமோகினி படத்தோட ஹீரோயினியா நடிக்கிறாங்களே, அவங்கள தான் சொல்றேன். ஆமா, உள்ள இருக்காரே ரெட்டி சார், அவரோட படத்துல கூட கயல் மேடம் தான் ஹீரோயினி. அவங்களே தான் சார். சரி போங்க. சரிங்க சார். சிவம், அவ போயிட்டா. தம்பி கோவப்படாதீங்க தம்பி. கோவப்படுறதுக்கு நான் யாரு சிவம்? நான் யாரு? அவங்கெல்லாம் பெரிய ஆளு, நான் ரொம்ப சின்ன ஆளு. நம்ம தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இனி அவ்வளவுதான். சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம். வாங்க போலாம். தம்பி நாட் ரீச்சபிள்னு தான். தம்பி பரவாயில்ல சிவம். தம்பி ஹாஸ்பிட்டல்ல கையில பார்த்துட்டு திரும்பி வந்து பார்த்தப்ப கையில காணோம். எங்க போச்சு கையில? ஹலோ. என்னம்மா ஹலோ? பிருத்திவி தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, நீ அதை பார்த்தல? ரெட்டி சாரை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள தம்பியோட சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. அண்ணே, நான் அப்படி வருவேன் அண்ணே. அந்த மாதிரி ஆளாண்ணா. அப்படி வந்தா ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு யோசிக்க மாட்டீங்களா? அப்படி என்னமா காரணம் இருக்கு? இங்க பாரு, தம்பி உன்னை பார்க்காதால எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? இல்லண்ணே, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் நான் கிளம்பிட்டேன். இங்க பாருமா, தம்பி வாழ்க்கையே இப்ப பிரச்சனையில இருக்கு. இத பாரு, தம்பி இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஒரே அப்செட்டுமா. இத பாருமா, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இத பாருமா, தம்பி உங்ககிட்ட லவ்வ சொல்லுச்சுல்ல, அப்புறம் ஏமா நீ வேண்டான்னு சொன்ன? சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. ஏமா தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? இத பாருமா, தம்பி ஒரு சொடக்கு போட்டா போதும், எத்தனை பொண்ணுங்க லைன்ல நிப்பாக்க தெரியுமா? என்னம்மா நீ புரியாம இருக்க? தேடி வந்த நல்ல வாழ்க்கையை நீ மிஸ் பண்ணிட்ட. தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்கண்ணே. என் மனசுக்குள்ள லவ் இல்லாதப்போ அவரோட காதலை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் ரொம்ப சாதாரண பொண்ணு. நான் ஏதாச்சும் சாதிச்சிருக்கேனா? எதுவுமே இல்ல. என்னால என் அம்மாவும் அப்பாவும் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் நான் தொடச்சு எறியணும். அதுக்கு நான் சினிமால பெருசா சாதிக்கணும். இப்ப போய் காதல் அது இதுன்னு. இத பாருமா, உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரியல. சினிமாங்கிறது வேற. பிருத்திவி தம்பி மட்டும் நினைச்சிருந்தா உன்னை எவ்வளவு வேணாலும் டார்ச்சர் பண்ணிருக்கலாம். லவ் பண்றேன்னு உன்னை கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல, அதான் தம்பிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
இல்லனா தம்பியை நீ வேண்டான்னு சொல்ற அளவுக்கு போயிருப்பியா? இது பாருங்கண்ணே, நான் நியாயமா பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் பழகின பழக்கத்தை மறந்துட்டு இப்படி பேசுறீங்க. இத பாருமா, நீதான் எல்லாத்தையும் மறந்துட்ட.